ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் டிலே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் டிலே ஆகுமா, இல்ல சொன்ன தேதியில தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் முடிவடையுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்க உள்ள பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயங்கள், பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் FRCV அப்படிங்கிற ஃபியூச்சர் ரெடி காம்பாக்ட் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. FRCV ப்ராஜெக்ட்னா என்ன, எதற்காக இந்திய ராணுவம் இந்த ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில நாட்களாகவே இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானம் குறித்து பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த செய்திகளோட உண்மை தன்மை கேள்விக்குறிதான். இந்தியா தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட 2014 வருடம் தொடங்கினாங்க. இதனை தொடர்ந்து ஏரோ இந்தியா 2019 நிகழ்ச்சியில தேஜஸ் MK2 விமானத்தோட மாடல் முதல்ல காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதனை தொடர்ந்து தேஜஸ் MK2 விமானத்தை உருவாக்குறதுக்கான மெட்டல் கட்டிங் பிப்ரவரி 2021ல தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 1, 2022ல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய தேஜஸ் MK2 விமானங்களோட புரோட்டோடைப்புகளை உருவாக்கி சோதனை செய்வதற்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த விமானத்தோட ரோல் அவுட் 2024 வருடம் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. தேஜஸ் MK2 விமானத்துல GE நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் F414 GE INS-6 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினை DRDO மற்றும் GE நிறுவனம் இந்தியாவில் தயாரிப்பதற்கான முயற்சியை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான ஒப்புதலை கூடிய விரைவில் அமெரிக்கா கொடுப்பாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் டிலே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவல் கொடுக்கும் பொழுது தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்தப்படும் GE F414 இன்ஜினோட டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் நடந்த பிறகுதான் விமானத்தை தயாரிப்பதற்கான நிதியை நாங்க வழங்குவோம் அப்படின்னு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சொன்னதா சில செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா இந்த செய்தி ஒரு முட்டாள்தனமான செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கும் விமான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. விமான புரோட்டோடைப்பை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இன்ஜினை வச்சு கூட நம்மளால உருவாக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது GE F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரித்தாதான் நாங்க இந்த விமானத்துக்கு நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்ல. இது ஒரு தவறான செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் குறித்து சமீப காலமா பல தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் போன்ற ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட். இது தேஜஸ் MK1 விமானம் போன்று லைட் வெயிட் ஃபைட்டர் ஜெட் கிடையாது. இந்த விமானம் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் வரும் காலத்துல எந்த ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தையும் இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இருக்காது. இதன் காரணமா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஆதரவா செய்திகள் வெளியிடக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இது போன்ற தவறான செய்திகளை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, ஜாகுவார் போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்தை விட பெரிய விமானம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானம் கிட்டத்தட்ட 2,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கக்கூடியது. இந்த
விமானத்தினால அதிகபட்சமா 56,700 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல அஸ்த்ரா, மீட்டியார், ஆஸ்ராம், மைகா போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் என்ஜி, ஸ்டார்ம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. ருத்ரம் 1, 2 மற்றும் 3 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இது தவிர பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், லாய்டரிங் மியூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான பாம்ஸை இந்த விமானத்தால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானம் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானமா உருவாக்கப்பட்டு வருது. அதாவது ஏர் சுப்பீரியாரிட்டி, க்ளோஸ் ஏர் சப்போர்ட், ஏர் காம்பேக்ட், ஏரியல் பாம்பிங், ரெகானசன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை இந்த விமானத்தை பயன்படுத்தி நடத்த முடியும். அதனால தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட் இந்திய விமானப்படைக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய விமானப்படையில உள்ள விமானங்களோட எண்ணிக்கை வேகமா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்திய விமானப்படை ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரனோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகள் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமானது தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட். அதனால என்ன பொறுத்தமட்டில் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்யறதுக்கான நிதியை இந்திய அரசாங்கம் ஒதுக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது அப்டேட், ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுல ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா ஹைப்பர்சானிக் மிசைல்களோட விலை மிக அதிகமா இருக்கு. அதனால ஹைப்பர்சானிக் மிசைல்களோட விலையை குறைப்பதற்கு இந்தியா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது இந்தியா டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைலா டெவலப் செய்ய போறாங்க. பிரம்மோஸ் 2 மிசைலோட முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய இன்ஜினை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இரண்டாவது ஸ்டேஜ்ல ரஷ்யாவின் ஜிர்கான் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. அதாவது முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய இன்ஜினை பயன்படுத்தி மிசைலை லான்ச் செஞ்சுட்டு மிசைல் சூப்பர்சானிக் வேகத்தை எட்டிய பிறகு லிக்விட் ஃபியூல் மூலமா இயங்கக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இயக்கி ஹைப்பர்சானிக் வேகத்துல மிசைலை பறக்க வைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்ல இது போன்று 2 விதமான இன்ஜின்களை பயன்படுத்தினா மிசைலோட விலை குறையும். இதனால அதிக எண்ணிக்கையில பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை தயாரிக்க முடியும். ரஷ்யாவின் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்னால மாக் 8 முதல் மாக் 9 வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 8 முதல் 9 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இப்போ அதே மிசைல்ல பயன்படுத்தப்படும் திரவ இன்ஜின் பிரம்மோஸ் 2 மிசைல்லையும் பயன்படுத்தப்படுறதுனால பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 7ல இருந்து மாக் 8 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஒரு பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும். இப்பொழுது இந்த 2 இன்ஜின் திட்டம் மூலமா இந்த மிசைலோட விலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் லேண்ட் பேஸ் மொபைல் லான்ச்சர்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஜிர்கான் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ரஷ்யாவுடன் நடந்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவின் இந்த முடிவு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா விலை அதிகமான மிசைல்களை தயாரிப்பதை விட விலை குறைவான மிசைல்களை தயாரிப்பதே மிகவும் நல்லது. ஏன்னா தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் போன்று ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை இந்தியா சமாளிக்கணும்னா விலை குறைவான ஆனா செயல்திறன் அதிகம் கொண்ட ஆயுதங்கள் இந்தியாவுக்கு தேவை. மூன்றாவது அப்டேட், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது சீனா தன்னுடைய லைட் வெயிட் டேங்குகளை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்தினாங்க. இந்தியா தன்னுடைய டேங்குகளை எல்லைக்கு நகர்த்துறதுல சில சிரமங்களை சந்திச்சாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா லைட் வெயிட் டேங்குகளை டெவலப் செய்யறதுக்கான ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குச்சு. உக்ரைன் ரஷ்யா போரின் போது தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள T-90 மற்றும் T-72 டேங்குகள் அதிக அளவுல தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து அந்த டேங்குகள்ல சில குறைபாடுகள் இருப்பதை இந்திய ராணுவம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்திய ராணுவம் FRCV அப்படிங்கிற ஃபியூச்சர் ரெடி காம்பாக்ட் வெஹிக்கிள் திட்டத்தை
வேகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 1770 டேங்குகளை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 1770 FRCVA டேங்குகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த டேங்குகள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா FRCVA டேங்குகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளையும் கண்டுபிடிக்கும் வகையில இந்த டேங்குகள் வடிவமைக்கப்பட உள்ளது. டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிப்பதற்கான சிஸ்டங்கள் தெர்மல் நைட் விஷன் டிவைசஸ் மிசைல்ல இருப்பது போன்று லாக் ஆன் டார்கெட் கேப்பபிலிட்டி, ஆன்டி தெர்மல் மற்றும் ஆன்டி லேசர் கேப்பபிலிட்டி போன்ற பல்வேறு செயல்திறன் கொண்டதா இந்த FRCVA டேங்குகள் உருவாக்கப்பட உள்ளது. குறிப்பா இந்த FRCVA டேங்குகள் ட்ரோன்கள், லாய்டரிங் யூனிட்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர் போன்ற ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. தற்போது இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள T-72 டேங்குகளை 2030 வருடத்துக்குள் இந்த FRCVA டேங்குகளை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்தியா டெவலப் செய்யும் FRCVA டேங்குகள் 50 முதல் 55 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த டேங்குகளை இயக்குறதுக்கு 1500 HP திறன் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம பகல் மற்றும் இரவு நேரத்தில் சண்டையிடுவதற்கு தேவையான டே நைட் விஷன் டிவைசஸ் இந்த டேங்க்ல இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்த டேங்கை ஆபரேட் செய்யக்கூடிய நபர்களால் டேங்கை சுற்றி 360 டிகிரில என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை மானிட்டர் செய்ய முடியும். இந்த டேங்குகளை கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போன்ற பல்வேறு விதமான என்விரான்மெண்ட்ல பயன்படுத்தும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலும் இந்த டேங்குகள் சிறப்பா செயல்படும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. ஹை ஆல்டிடியூட் பகுதி, சமவெளி பகுதி, பாலைவனம் போன்ற அனைத்து விதமான டெரெயின்களையும் இந்த டேங்குகள் சிறப்பா செயல்படும் வகையில டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த டேங்கோட பிரதான ஆயுதமா 120x125 மில்லிமீட்டர் கேனன் இணைக்கப்பட உள்ளது. இந்த கேனன்னால ஒரு நிமிடத்துக்கு 6 முதல் 8 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அடுத்து இந்த டேங்க்ல லாய்டரிங் யூனிட்ஸ் இணைக்கப்பட உள்ளது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் எதிரிகளின் எல்லைக்குள் அனுப்பி உளவு தகவல் சேகரிக்கவும் முடியும். எதிரி டேங்குகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டேங்குகளை எளிதா ஏர்லிப்ட் செய்வதற்கான வசதிகளும் இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் இந்த டேங்க்ல இணைக்கப்பட உள்ளது. வரும் காலத்துல இந்த FRCVA டேங்குகள் அதிக அளவுல இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்திய ராணுவத்தின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.